ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றுள்ள நட்சத்திரங்கள் குறித்தும் அவர்களின் பின்னணியில் உள்ள பயிற்சியாளர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட காரணகர்த்தாக்கள் குறித்தும் நட்சத்திரம் தொகுப்பில் பார்க்கலாம். TVS Star City Plus நட்சத்திரம். திறமைக்கு முன் வறுமை ஒரு பொருட்டு இல்லை என நிரூபித்திருக்கிறார் தருண். 120 கோடி இந்திய மக்களின் கனவுகளை தாங்கி ரியோ ஒலிம்பிக்கில் ஓட காத்திருக்கும் இந்த திருப்பூர் இளைஞரை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். உலக விளையாட்டுகள் குறித்து அதிகம் அறிந்திராத ஒரு குக்கிராமம் ரவுத்தம்பாளையம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள இந்த சிறு கிராமத்தில் தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் வளர்ந்து கல்லூரி படிப்பை பயின்றவர் தருண். இன்று தமிழகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே நம்பிக்கையாக திகழ்கிறார் இவர். ரியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சார்பில் 400 மீட்டர் தொடர் ஓட்ட போட்டியில் களமிறங்க காத்திருக்கும் தருண் சிறுவயது முதலே தனது தனிப்பட்ட ஆர்வத்தால் படிப்படியாக உயர்ந்ததாக பெருமை கொள்கிறார் தருணின் தாய் பூங்கொடி. என்னோட கணவர் இறந்துட்டாரு. 11 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. அவர் இல்லாமையே நான் என்னோட பையன் பொண்ணு 2 பேர்த்தையும் வளர்த்திட்டு வந்துட்டு இருக்கிறேன். என்னோட சப்போர்ட் மட்டும் இல்லை, அவனோட ஆர்வத்தின் காரணமாக அவனோட ஹார்ட் ஒர்க்கு, அவனோட விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இதெல்லாமே அவனோட இந்த செலக்ஷனுக்கு காரணம். தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் 2 தங்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த தருண் ரியோ ஒலிம்பிக்கின் தகுதிச் சுற்றிலும் தனது முழு திறமையையும் வெளிப்படுத்தி சிறப்பாக செயல்பட்டுள்ளார். இதனால் ஒலிம்பிக்கில் தருண் நிச்சயம் சாதிப்பார் என பெருமை பொங்க பேசுகிறார் தருணின் பயிற்சியாளரான அழகேசன். தேசிய அளவிலான போட்டிகளில் ஒரு 50க்கும் மேற்பட்ட பதக்கங்களை பெற்றுள்ளார். அதில் பார்த்தீங்கன்னா 6 முறியடிக்கப்படாத சாதனைகள் முறியடிக்கப்பட்டிருக்கு. 400, 200, இப்போ 400 அடல் தான் கடைசியாக அவனை செட் பண்ணதுக்கு. அந்த 400 அடல்லையும் இப்போ சீனியர்ஸ் தெற்காசிய விளையாட்டு போட்டிலையும் 2 தங்கப்பதக்கங்களை வென்றாங்க. 4x400, 4x400 மீட்டர் ஹார்டல், இந்த 2 ஈவெண்ட்லையும் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ அதுக்கு உறுதுணையாக இருந்த இந்த பள்ளி நிர்வாகம் இந்த ஒலிம்பிக் போயிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயம். இந்த திருப்பூர்லேருந்து, அது ஒரு கிராமத்திலேருந்து அவன் ப்ராக்டிஸ் வரும்போது அங்கேருந்து பஸ்ஸில் வந்துட்டு தான் போனான் ப்ராக்டிஸுங்க. ஒரு 25 கிலோமீட்டர் இந்த ஸ்கூலுக்கும் அதுக்கும். ஸோ அவனுடைய ஆர்வத்தினால தான் அங்கேருந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த அளவுக்கு இந்த ஒலிம்பிக் போயிருக்குங்கிறது என்னுடைய 14 இயர்ஸ் கனவுங்க. தருண் பங்கேற்கும் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் அரையிறுதிச் சுற்று 19ஆம் தேதியும் இறுதிப் போட்டி 21ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. இதில் தருணும் அவரது சகாக்களும் தேசத்தை பெருமையடையச் செய்வார்கள் என ஒட்டுமொத்த இந்தியாவும் காத்திருக்கிறது.